இன்றைய நாளில் இருந்து மருத்துவ முகாம் ஒன்றை வந்து ஆரம்பிக்கின்றார். மருத்துவ முகாம் ஆரம்பித்து இனிவில் ஒரு இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற இதில் அந்த வெடிப்புலிகள் உடுப்பு அணிந்த அந்த புகைப்படங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுகள் ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும், ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் இந்த ஒரு காணொலி. கண்டிப்பாக கட்டாயமாக எங்களுடைய இலங்கையில், யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் எந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்களா இருந்தாலும் இந்த செய்தி வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். கண்டிப்பாக நேற்றைய நாளில் ஒரு செய்தி ஒன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. எனக்கு கூட அந்த விஷயம் வந்து தெரியாமல் இருந்தது. நான் நினைவில் இருக்கிறேன், எனக்கே அந்த ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. பிறகு மீண்டும் மறுபடியுமாக ஃபேஸ்புக் தளங்களையும் யூடியூப் தளங்களையும் அந்த நியூஸ் செய்தியை வந்து பார்த்த போது தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தது. நினைவில் ஒரு இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு சம்பவம். இனிவில் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர், அவருடைய பேர் வந்து நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஒரு செய்தித்தளங்களில் அவருடைய பேர் வந்து இணைத்திருக்கலாம், ஆனால் நான் அந்த பேரை வந்து குறிப்பிட விரும்பவில்லை. எங்களுடைய பகுதியிலிருந்து பயங்கரவாத தடைச்சத்தின் கீழே ஒரு நபர் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற விசாரணைகளோடு இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றது. அது எதுக்காக அந்த சம்பவம் வந்து இடம்பெற்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, அவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு, விடுதலை புலிகள் என்ற ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய தலைவருடைய புகைப்படத்தை அவருடைய ஃபேஸ்புக் தளங்களில் அதிகமாக வந்து பயன்படுத்தியதன் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் தலைவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலே வந்து இது இப்போ தான் நடக்குதான்னு சொல்லி கேட்டுச்சுன்னா, நிறைய காலமாக வந்து இந்த யூடியூப் தளங்களையும் வந்து சில பேர் வந்து அதிக வியூவர்ஸ் வரணும்ன்றதுக்காக அதிக செய்திகள் வந்து விடுதலை புலிகள் சம்பந்தமான தகவல்களை வந்து நிறைய பேர் யூடியூப் தளங்களில் போட்டுக்கொண்டு இருந்தாங்க. அந்த சம்பவங்களையும் வந்து நிறைய பேர் சிஐடினால விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து அவங்களுடைய கணக்கு இலக்கங்கள் மட்டுமல்லாமல் அவங்களுடைய அந்த யூடியூப் தளங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து முடக்கப்பட்டிருந்தது. அப்போ இது சம்பந்தமாக வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரிந்து செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக வந்து இலங்கையில் வந்து இருக்குது. நீங்கள் எந்த ஒரு புகைப்படங்கள் கூட போடலாம், முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான எந்த ஒரு புகைப்படங்கள் கூட போட முடியாது. போட்டால் அதுக்கு உங்களுக்கான ஒரு வார்னிங் வரும். அப்படியான நிறைய செயற்பாடு இருக்கின்றது. அப்படி இருந்து அன்று அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கான உரிமைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மாவட்ட தினம் அனுஷ்டிக்கிறா இருக்கட்டும், அதுலேயும் வந்து ஒரு சில விளக்கங்களோட, ஒரு சில அறிவுறுத்தல்களோடு தான் அந்த எங்களுடைய அந்த மாவட்ட தினத்தை அனுஷ்டிக்க அனுமதிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த எழுச்சி பொங்கல் மாதிரியான பாடல்களை வந்து போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட தினத்திலுள்ள அந்த வெடிப்புலிகள் உடுப்பு அணிந்த அந்த புகைப்படங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, அதுகளை வந்து தடை செய்திருந்தாங்க. இலங்கையில் வந்து உண்மையிலே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பினுடைய மக்களை வந்து ஒரு நினைவு கூறுறதுக்கு அரசாங்கம் வந்து வழிவிடுறது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் உணர்வு பூர்வமாக இருக்கிறோம்ன்றது வந்து எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் போதுமானதாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுடைய இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காக போராடியோர்ன்றது இதில் எங்களுடைய உணர்ச்சிகள் வந்து இருந்தாலும் அதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வைத்து நாங்கள் அதுக்குரிய நாள் வருகின்ற போது மாவீர தினமாக இருக்கட்டும், மாவீரர்களை நினைவேந்தராக இருக்கட்டும், போராளிகளை நினைவுகூறாக இருக்கட்டும், அந்த தினங்களில் மட்டும் எங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த ஒரு தியாகங்களை நினைவேந்தல்களை வந்து நாங்கள் செய்யலாம். ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் சரி, முன்னே இருக்கிற அரசாங்கம் சரி, உண்மையிலே வந்து இலங்கையில் அந்த ஒரு அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக வந்து கூறின பிறகு அது சம்பந்தமான புகைப்படங்கள் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்வதை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பிரபாகரனுடைய படத்தை போடுகிறோம். அது எங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி பூர்வத்தில் நாங்கள் அதை போடுறோம். அது இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃபோனில் ஏதோ ஒன்று செய்து வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து அதை பகிரப்படுகின்ற போது இவர் வந்து இந்த ஒரு அமைப்பை வந்து மீண்டும் வந்து உருவாக்க நினைக்கின்றார், இதை வந்து மீண்டும் கொண்டு வர நினைக்கின்றார் என்ற ரீதியில் நீங்கள் வந்து கைது செய்யப்படலாம், நீதிமன்ற வழக்குகளுக்கு வந்து உட்படுத்தப்படலாம் என்றதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். இவ்வளவு காலமும் இது சம்பந்தமாக செய்திகள் வந்து நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நேற்றைய நாளில் இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அளவில் பார்க்கப்பட்டு அந்த ஒரு நபர், நினைவில் இருக்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 87ஆம் ஆண்டு பிறந்தவர் நினைக்கிறேன். கைது செய்யப்பட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து போலீசார் வந்து அவருடைய சமூக வலைத்தளங்கள் அந்த ஃபேஸ்புக் தளத்தை வந்து ஆராய்ஞ்சு பார்வையிட்டு பிறகு அவர் வந்து கைது செய்யப்பட்டு அழைத்து சென்றதாக வந்து கூறப்படுகின்றது. உங்களுக்கான
ஒரு பாதுகாப்பாக இருங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த மாவீர தினங்கள் போன்ற விடயங்களை வந்து அதில் உங்களோட உணர்வுகளை வந்து தியாகங்கள் நினைவூட்டலை நினைவேந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இனிமேல் பட்ட காலங்களில் யாராக இருந்தாலும் பேசுதளங்களோ இந்த தளங்கள்லையோ ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு வந்து நினைவுகூற வந்து செய்யாதீங்க. புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறவங்க நீங்கள் அது சம்பந்தமாக போட்டுக்கொள்ளலாம். சிலவர் வந்து இங்கிருந்து இடம்பெயர்ந்து அங்கே புலம்பெயர் தேசங்களுக்கு போய் அங்கே இலங்கைக்கு வந்து வர முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய அங்கே புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்கள் உங்களுடைய வீடுகளில் அவருடைய புகைப்படங்கள் வச்சிருக்கலாம், எதுவும் செய்யலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்படியான விடயங்களை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை வந்து இதில் சொல்லணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு விடயம். இன்றைய நாளில் இருந்து நேற்றைய நாளில் கொழும்பிலிருந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமன் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். இன்றைய நாளில் இருந்து மருத்துவ முகாம் ஒன்றை வந்து ஆரம்பிக்கின்றார். மருத்துவ முகாம் ஆரம்பித்து எல்லாருக்குமே தெரியும், இந்த கொட்டும் மலையிலையும் வந்து இவ்வளவு வீடுகளில் வந்து வெள்ளங்கள் இருக்கின்றது. அதில் வந்து நிறைய கழிவுகள், பாம்புகள், பூச்சிகள்னு சொல்லி இந்த நீரினால நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீரினால எல்லாருக்குமே தெரியும், நீர் தேங்கி நிற்கிற இடங்கள்ல இனி வந்து மலேரியா, டெங்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட நோய்கள் வந்து வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த ரீதியில் உங்களுடைய ஒவ்வொரு பிரதேசங்கள் வாயிலாக இந்த ஒரு முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களுக்கான இலவசமான மருத்துவ சேவை வந்து இடம்பெற இருக்கின்றது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய அதுக்கான முன்னாய்த்த வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் இல்லாட்டி நாளைய நாளிலிருந்து அதனுடைய ஒவ்வொரு பிரதேசங்களூடாக அவங்களுக்கான அந்த ஒரு மருத்துவ முகாம் வந்து இடம்பெறும், இலவசமாக இடம்பெறும் என்றதை வந்து இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது சம்பந்தமாக விடயங்கள் வந்து ஏனைய விடயங்கள் வந்து கிடைக்கின்ற பட்சத்தில் அது சம்பந்தமாக நாங்கள் தெரியப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நினைக்கலாம், அவர் இன்னும் வந்து மழை பெய்த இடங்களுக்கு வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இருந்தாலும் அவருடைய தன்னுடைய வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளை முடித்துக்கொண்டு இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். இன்றைய நாளிலிருந்து அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற இருக்கின்றது. ஒவ்வொரு பிரதேசங்கள் வாயிலாக, ஒவ்வொரு பகுதிகள் வாயிலாக மக்களை சந்திச்சு அவருடைய உடல் நலம் சம்பந்தமாகவும் வந்து கருத்தில் கொள்ள இருக்கின்றது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏண்டா மழை வந்து இப்போ நீர் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. தாழ்வான பகுதிகளில், நகர பகுதிகள் வந்து இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு வீடுகள், ஒழுங்குகள் அவருடைய பகுதிகளில் வந்து இருக்குது. அந்த நீரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்துருக்கும். மலங்களாக இருக்கட்டும், வேறு எச்சங்களாக இருக்கட்டும், வேறு எல்லாமே வந்து கலந்து அதில் வந்து நீராக வந்து இருக்கின்ற போது நிறைய தொற்று வருத்தங்கள், நோய்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு மக்கள் பாதுகாப்பாக இருங்கள். உங்களை வந்து ஒரு திடகாத்திரமாக வந்து தைரியத்தோடு இருங்கள். எங்களுக்கான ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும். இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து பெரிய அனர்த்தங்கள் இடம்பெறும் என்று சொல்றாங்க. பல்வேறுபட்ட ஜோதிடர்கள் என்று சொல்லி எல்லாருமே வந்து சொல்றாங்க, இலங்கை வந்து அழிய போகின்றது, நீரில் மூழ்க போகின்றது கூட சொல்றாங்க. என்ன இருந்தாலும் எங்களுடைய மன தைரியத்தை வந்து கைவிடாம உங்களை மட்டுமில்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற அயலவர்களையும் வந்து பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருங்கள், குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இது சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்களை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி தான் இந்த காணொலி வாயிலாக வந்தேன். காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம மதுவிலக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திக்கலாம். பாய்.